இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிர்வாகிங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே ஹாஸ்பிடல் கட்ட வேணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது. ஏமா இவர் இப்படி பண்றாரு? நான் இவர் பொண்ணு தானே. நான் நல்லா இருக்கிறது ஏன் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது? இவருக்கு மகளா பிறந்ததை தவிர நான் வேற என்ன பாவம் பண்ண சொல்லுங்க. ஆண்டவா, ஊருக்குள்ள அறியா பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி தண்டனை கொடுக்குதியே, இப்படி அக்கிரமம் செய்தாரே, இவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டியா? ஏப்பா? நினைக்கவே அருவருப்பா இருக்குமா. ஆம்பளன்னா நேரடியா மோதணும். சண்முகத்துக்கிட்ட நேரடியா மோதி இவரால் ஜெயிக்க முடியல. அதான் சண்முகத்தை தேவையில்லாம புடிச்சு கொடுத்து டிஎஸ்பி கிட்ட போலித்தனமா போட்டு கொடுத்து பொம்பளை மாதிரி பழி வாங்கியிருக்காரு. பரணி, என்னலா வாய் ஜாஸ்தியா இருக்கி? நான் டிஎஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தத நீ பாத்தியா? நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்போ நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். டிஎஸ்பி ஆபீஸ்க்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கு சொல்லிட்டாவ. எது? அது டிஎஸ்பி ஆபீஸ்க்கு நான் போனேன். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு உனக்கு யாரு சொன்னது? அது வேதவல்லி டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னா, வழி காட்டுங்கன்னு சொன்னா சரின்னு கூப்பிட்டு போனேன். அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிடுவியே? நீ கூட போனது ஒரு தப்பா? ஓ, நீங்க செய்யறது எல்லாமே தப்புதான். ஒரு நல்ல விஷயமா செஞ்சிருக்கீங்களா? போதும்பா, போதும். இனிமே எனக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே நீங்க எனக்கு அப்பாவும் இல்ல, நான் உங்களுக்கு மகளும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத்தை, என்ன மனுஷன்ட்டு இவரு? பெத்த பிள்ளைகளுக்கு வஞ்சகம் பண்ணி என்னத்தை அள்ளிக்கிட்டு போக போறாரு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுங்க. பொழுது போய் தான் சாவ போதிய. நான் என் வயிறு எரிஞ்சு சொல்லுதேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆளும் மூஞ்சும்